Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. நண்பர்களே வணக்கம். தாவேகா ஆட்சியின் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்களை நாம சந்திச்சு அவரிடம் நாம கனிம வள கொள்ளை, கடந்த திமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு கனிம வள கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை, மிக முக்கியமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம வெளிக்கொண்டு வந்த அந்த ஆதாரங்களை பற்றியும் அதன் மீது எப்படி இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதற்கான விஷயங்களையும் ஒரு மனுவாகவும், இரண்டாவதாக இந்த ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலுக்கு முன்பாக திமுகவில் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஸ்கீம் மாதிரி அவங்க எப்படி கனிம வளங்களை காலி செய்தவர்கள் அவர்கள் சம்பாதிப்பதற்காக அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, அதை வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டோம். மூணாவதாக அடுத்தபடியாக கனிம வளங்களில் என்னென்ன ஃபியூச்சரில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, இந்த மூன்று விஷயங்களையும் மூன்று மனுக்களாக நாம் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறோம். அந்த மனுக்களை பற்றி தான் விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, திருநெல்வேலியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு விபத்து 2022 நடக்குது. அது நடந்ததற்கு பிறகு மைனிங் டிபார்ட்மெண்ட்டே ஒரு ஆய்வை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஆய்வில் 54 குவாரிகளை திருநெல்வேலியில் ஆய்வு செஞ்சதில் 53 குவாரிகளில் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமாக நாம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக ராதாபுரம் தாலுக்கில் இருக்கக்கூடிய அந்த சேரன்மாதேவி சப் கலெக்டருக்கு உட்பட்ட இடத்துல மட்டும் எடுத்த குவாரிகளில் பார்க்கும் பொழுது 50 லட்சம் கனமீட்டர் இந்த 24 குவாரிகளில் மட்டும் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. அந்த 50 லட்சம் கனமீட்டருக்கு அப்பொழுது சப் கலெக்டராக இருந்த ரிஷப் ஐஏஎஸ் அவர் எவ்வளவு அபராதம் போட்டார் அப்படின்னா 262 கோடி ரூபாய். ரஃப் ஸ்டோனுக்கு 249 கோடியும் கிராவலுக்கு ஒரு 13 கோடியும் மொத்தம் கிட்டத்தட்ட 262 கோடி ரூபாய் அபராதம் போட்டார். ஆனால் அதற்கு மேலே கலெக்டர் விஷ்ணு அவர்கள் இருந்தார். அவர்தான் குவாரிகளை எல்லாம் மூடினார். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அப்பொழுது சபாநாயகராக இருந்த அப்பாவுவா இருக்கட்டும், அந்த லோக்கல் எம்எல்ஏ எம்பியாக இருந்த ஞான திரவியம் மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்தும் கூட அவர்கள் திறக்கவில்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, மேலே மைனிங் கமிஷனரையே மாற்றி ஜெயகாந்தன் என்ற ஒரு ஐஏஎஸ்ஐ கொண்டு வந்து அவர் எப்படி 262 கோடி ரூபாய் அபராதத்தை வெறும் 13.8 கோடியாக குறைத்தார். காஸ்ட் ஆஃப் மினரலை சட்டவிரோதமாக ஒருத்தங்க எடுக்கிறாங்கன்னா அந்த காஸ்ட் ஆஃப் மினரலை அரசாங்கம் ரெக்கவர் பண்ணணும். ஆனால் அதை ரெக்கவர் பண்ணாமல் எதுவுமே போடாமல் வெறும் 13.8 கோடிக்கு குறைத்தது மட்டும் இல்லாமல் எல்லா குவாரிகளையும் எப்படி திறந்து விட்டார். இதையெல்லாம் ஆதாரங்களுடன் இந்த ஜெயகாந்தன் பண்ண ஊழல், அப்பொழுது அமைச்சராக இருந்த துரைமுருகனுக்கு இது தெரியாமலானதற்கும் அவரும் இதில் விசாரிக்கப்பட வேண்டும். மேலும் இந்த 262 கோடி ரூபாய் அபராதத்திற்கு திரும்ப ஏன்னா 13.8 கோடியை ரிவர்ஸ் பண்ணி திரும்ப சப் கலெக்டர் போட்டது தான் கரெக்டுன்னு சொல்லி அரசாங்கம் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு இந்த அபராதத்தை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கேட்டு நாம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு ஊழல் புகாரும் அரசாங்கத்திடம் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்கவும் கொடுத்திருந்தோம். ஆனால் அது திமுக ஆட்சியில் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருந்தது. அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் செக்ரட்டரி அளவில் நடந்த ஒரு என்கொயரியில் ஆமாம் அறப்போர் சொன்னது சரிதான் என்ற அளவில் ஒரு அறிக்கையும் இப்பொழுது மினிஸ்டர் டேபிளில் இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆனால் அதை கடந்த மினிஸ்டர் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் அதை அஃப்கோர்ஸ் அதை பரி பண்ணுறதுக்கு அதை எப்படியாவது காலி செய்வதற்கான வழிகளை தான் அவர்கள் செய்தார்கள். அதனால் இப்பொழுது அமைச்சர்கிட்ட என்ன கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஜெயகாந்தனுடைய ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கானது ஏற்கனவே செக்ரட்டரி அளவில் ஒரு அறிக்கை உள்ளே இருக்கிறதா தெரிகிறது. அதை உடனடியாக அந்த அறிக்கை படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஜெயகாந்தன் ஐஏஎஸ்ஐ சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ரெண்டாவது டிவிஏசியில் நீங்கள் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி, அந்த புகார் மீது எங்களுடைய புகார் மீது அனுமதி கொடுக்க வேண்டும். மூன்றாவது இந்த 262 கோடி ரூபாய் வெறும் ராதாபுரம் தாலுக்கு மட்டும் மீட்டெடுக்கணும். இப்போ இது 262 கோடி ராதாபுரம் தாலுக்கு மட்டும். திருநெல்வேலி ஒட்டுமொத்தமாக எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். திருப்பூரில் ஒரு குவாரி அது ஒரு 100 கோடியிலேருந்து 150 கோடி ரூபாய் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த அனைத்து ஆதாரங்களையும் நாங்கள் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். இரண்டாவதாக நம்ம கேட்பது அப்படிங்கிறது, இப்போ இந்த மாதிரி எல்லாம் அபராதம் சட்டப்படி வசூல் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இதோடைய தாக்கம் இவ்வளவு 50 லட்சம் கிலோமீட்டர் ஆழமாக இப்போ 100 அடி எடுக்க வேண்டிய இடத்துல 500 அடி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய தாக்கம் அங்கே சுற்றி இருக்கக்கூடியவங்களுடைய நிலத்தடி நீர் பாதிப்புலேருந்து மகசூல்லேருந்து அனைத்தும் பாதிக்கப்படுது. அப்போது நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இதன் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கை
ரொம்ப துரிதமாக எடுக்கப்படணும். ஆனால் அதற்கு பதிலாக கடந்த திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஃபண்ட் ரைசிங் ஸ்கீம் மாதிரி போட்டு ஒரு ஜிஓ கொண்டு வந்தாங்க. அந்த அரசாணை ஜிஓ நம்பர் 3ல என்ன சொன்னாங்கன்னா, எப்பா சட்டவிரோதமாக நீங்கள் குவாரி வேலை பண்ணீங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. காஸ்ட் ஆஃப் மினரல்லாம் நீங்கள் சட்டவிரோதமாக எவ்வளோ அள்ளினீங்களோ அதோடைய நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு விற்றுருப்பீங்க. அந்த மினரல் எல்லாம் நாங்கள் ரெக்கவர் பண்ணணும்னு சட்டத்தில் இருக்குது. அப்படி இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் உங்ககிட்டேருந்து கேட்க மாட்டோம். வெறும் நீங்கள் வந்து அந்த ராயல்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சீனரேஜ் ஃபீ இருக்கு இல்லையா, அந்த சீனரேஜ் ஃபீ வெறும் 25 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுன்னு வச்சுக்குவோம் அப்படின்னு அதையும் குறைச்சிட்டாங்க. குறைச்சி 25 ரூபா ஒரு மெட்ரிக் டன் வச்சு அதோடைய 2 மடங்கு அபராதம் மட்டும் செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லி வெறும் 25 ரூபா ப்ளஸ் 2 மடங்கு அபராதம் வெறும் 75 ரூபா ஒரு மெட்ரிக் டனுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு அபத்தமான ஒரு ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம். நம்ம ரெகுலரைசேஷன் பில்டிங் வயலேஷனுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மேசிவ் இல்லீகல் தெஃப்ட், அதாவது இது வந்து இந்த திருட்டு, கனிம வள திருட்டு என்பது மிகப்பெரிய அளவில். இன்றைக்கி கேரளாவுக்கு வந்து லாரி போகுதுன்னா ஒரு லாரி தான் சட்டப்படி போகிற லாரி, 4 லாரி சட்டவிரோதமாக போகிற லாரி, கடத்தல் செய்யக்கூடிய லாரிகள். அப்போ அந்த மாதிரியாக கடத்தி போகக்கூடிய வண்டிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி கனிம வளங்கள் கடத்தப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் நான் ரெகுலரைஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் வந்து ஈவன் இன்னைக்கு லீகலாக ஒருத்தர் பண்ணணுன்னா கூட இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 33 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அவங்க சினரேஜ் ஃபீ கட்டணும். மினரல் லேண்ட் பேரிங் டேக்ஸ் 90 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு கட்டணும். 123 ரூபா ஒரு மெட்ரிக் டன்னுக்கு இது மட்டுமே கட்டணும். இதை தவிர டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃப்ரைட்டுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, லைசன்ஸ் ஃபீஸ் இருக்குது, இது எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு லீகலாக பண்ணுறதை விட இல்லீகலாக நீங்கள் பண்ணுறதே மேலுன்ற அளவில் ஒரு ரெகுலரைசேஷன் ஸ்கீம். ஏன்னா நீங்கள் இல்லீகலாக பண்ணால் வெறும் 75 ரூபா ஒரு மெட்ரிக் டன் கொடுத்தா போதும். அப்போ ஒருத்தர் லீகலாக பண்ணுவாங்களா இல்லீகலாக பண்ணுவாங்களா? அப்போ இல்லீகல் பிஸ்னஸை வளர்ப்பதற்கான ஒரு ஜிஓவை திமுக அரசில் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க? அப்போ கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அரசுக்கு வர வேண்டிய, தமிழ்நாடு முழுக்க அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை காலி செஞ்சு வெறும் 1000-2000 கோடி கூட அரசுக்கு வராது. அப்போது இந்த மிகப்பெரிய லாபம் இருக்கு இல்லையா, இந்த 20,000 கோடி ரூபாய் அரசு கஜானாக்கு வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க இல்லையா. அப்போ அதில் எவ்வளவு சதவீதம் அந்த அரசியல்வாதிகள், திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதற்கு இனாமாக கேட்டிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஜிஓ, அபத்தமான ஜிஓ, இதை உடனடியாக வித்ட்ரா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுள்ளோம். ஸோ இதை 2வது மனுவாக கொடுத்துருக்கிறோம். 3வதாக மிக மிக முக்கியமான ஒன்று, அடுத்த கட்டமாக நீங்கள் ஆல்ரெடி பல இடங்களில் சர்வே எல்லாம் ட்ரோன் வழியாக சர்வே செய்வோம்னு சொல்லியிருக்கிறீங்க. நல்ல விஷயம். ஆனால் இந்த ட்ரோன் வழியாக அனைத்தும் சர்வே செய்யப்பட்டு எந்த குவாரிகள் எல்லாம் கிரேவ் வயலேஷன், சட்டவிரோதமாக, அது வந்து அந்த லைசன்ஸ் வாங்கின லேண்டாக இருக்கலாம், பக்கத்து லேண்டாக இருக்கலாம், சட்டவிரோதமாக அவர்கள் சொல்லப்பட்ட அளவை விட கூடுதலாக எடுத்திருந்தாங்கன்னா அந்த குவாரிகள் மூடப்பட வேண்டும். அது இன்றைக்கி டெம்பரரியாக சில குவாரிகள் மூடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது டெம்பரரியாக மூடுவது மட்டும் போதாது. அது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு சரியாக அவர்களுக்கு விளக்கம் கேட்கப்பட்டு பெனால்ட்டி சட்டப்படி செக்ஷன் 21 படி காஸ்ட் ஆஃப் மினரலாக ரெக்கவர் பண்ணி இது போன்று அபராதம் விதிக்கப்பட வேண்டும். அந்த குவாரிகள் மூடப்பட வேண்டும். மக்களும் சுற்றுச்சூழலும் காக்கப்பட வேண்டும். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குவாரிகளுக்கும் அவர்கள் செய்ய வேண்டும்னு கேட்டிருக்கிறோம். அடுத்தது வெளிப்படைத்தன்மை. இன்றைக்கி ஒரு குவாரி ஒரு கிராமத்தில் இருக்குன்னா எல்லாமே நம்ம அமைச்சர் அளவுலேருந்தோ இல்லை மேலே இருக்கிற அதிகாரிகள் அளவுலோ பார்க்க முடியாது. அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் தெரியும், இப்போ 100 அடி எவ்வளோ அடி தோண்டணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்றைக்கி ஐடியாவே கிடையாது. ஏன்னா அது எங்கேயும் வெளிப்படைத்தன்மையாக இல்லை. அப்போது ஒரு குவாரின்னு இருக்குன்னா அது எவ்வளோ அகலம் தோண்டலாம், எவ்வளோ ஆழம் தோண்டலாம், எவ்வளோ கனமீட்டர் அளவிற்கு அவர்கள் தோண்டலாம், என்ன மாதிரியான கம்ப்ளையன்ஸ், அது நீர்நிலையிலேருந்து எவ்வளோ மீட்டரில் இருக்கணும், இது போன்ற அனைத்து விஷயங்களும் வெளிப்படைத்தன்மையுடன் இணையதளத்தில் வைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு குவாரியும் அது ஒரு போர்டாக அங்கே டிஸ்பிளேல வைக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் மக்களுக்கு வந்து எதெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டியது, எதெல்லாம் மீறுறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்கூடாக பார்க்கணும். அப்போ மீறபோது அதை ஒரு புகார் சொல்லக்கூடிய ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் கூட இன்றைக்கி மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் கிடையாது. அப்போ அதற்கான ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல் மெக்கானிசம் தேவை. மக்கள் வந்து புகார் சொல்வதற்கான வழிமுறை தேவை. அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கான, துரிதமாக நடவடிக்கை எடுப்பதற்கான வழிமுறை தேவை. இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி. இ பாஸ் கேரளாவுக்கு கடத்தப்படுதுன்னா ஒரு லாரிக்கு பதில் 5 லாரி போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி சாத்தியமாகுது? அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இ பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இ பாஸ் என்ன தெரியுமா, அந்த இ பாஸில் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அந்த யூனிக் நம்பர் உண்மையிலேயே அந்த யூனிக் நம்பரில் சொல்லப்பட்ட ஒரு 5 டன்னுன்னு இருக்குன்னா அந்த லாரி போகுதுன்னா அந்த 5 டன்னு
ஓவராலாக அவங்க அனுமதி வாங்கினா 1000 டன்னில் கழியணும்ல, அது எங்கே கழிப்பீங்க? ஏதாவது ஒரு இடத்துல வெய் பிரிட்ஜில் கழிக்கணும், இல்லை செக் போஸ்ட்டில் கழிக்கணும். அப்போ அதுக்கான கம்ப்யூட்டர் சிஸ்டம் அங்கே இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேரும் கிடையாது. ஸோ 1000 டன்னுக்கு ஒருத்தர் பாஸ் எடுத்துட்டு அவர் இன்னொரு 3000 4000 டன்னுக்கு வேறு வேறு யூனிக் நம்பர் போட்டு அவரே அடித்தாலும், பாஸ் அடித்தாலும், ஃபேக்காக அடித்தாலும் இன்றைக்கி அதை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறையே கிடையாது. மேனுவல் பாஸ் அப்படிங்கிறதையே இ பாஸ்னு மோசடியாக இவங்க எப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் எடுத்து சொன்னோம். ஸோ இதற்கான கிராஸ் வேலிடேஷன் மெக்கானிசம்ஸை வெய் பிரிட்ஜில் செக் போஸ்ட்டில் உருவாக்குவது முக்கியம். அதே நேரத்தில் வெளி மாநிலங்களுக்கு போவதை தாண்டி உள் மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரும் இந்த கற்களை மண்ணெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த எண்ட் யூசருக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும். லீகலாக தான் அந்த மண்ணும் கல்லும் வருதா அப்படிங்கிறத அந்த டிரான்சிட் பாஸை சரண்டர் செய்தால்தான் அவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஒரு ஜிஓ இருக்குது, ஏற்கனவே ஒரு சர்க்குலர் இருக்குது இந்த மைனிங் டிபார்ட்மெண்ட்டில். ஆனால் அது சுத்தமாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. அதையும் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் மனுக்களாக ரொம்ப டீட்டெயில்டாக, அது மட்டுமின்றி இது போன்ற சட்டவிரோதமாக இயங்கியவர்களெல்லாம் நீங்கள் பிளாக்லிஸ்ட் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த குவாரி ஓனர்ஸ் எல்லாம் இந்த அனைத்து விஷயங்களையும் நாம் அமைச்சர் திரு டி.கே. பிரபு அவர்களுக்கு மனுவாக கொடுத்திருக்கிறோம். நாம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் இந்த மனுக்களை அனுப்பி இருக்கிறோம். அதனால் இவங்க எல்லாரும் உடனடியாக இதன் மீது கவனம் செலுத்தி, இன்றைக்கி சில குவாரிகளை டெம்பரரியாக மூடி இருக்கிறாங்கன்னா அது வரவேற்கத்தக்க விஷயமானால், அது டெம்பரரியாக மூடினதை இவங்க அடுத்தது கோர்ட்டுக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க, ஏதாவது சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ப்ரொசீஜரலாகவும் ரொம்ப கரெக்டாக இதை செய்வதும், அதே நேரத்தில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து மாநில அளவில் எல்லா குவாரிகள் எந்த குவாரிகள்லாம் சர்வே பண்ணி எல்லாத்தையுமே எதெல்லாம் சட்டவிரோதமாக இயங்கியிருக்கிறாங்களோ அதெல்லாம் சட்டப்படி மூடுவதற்கான வழிவகையையும் ஏற்படுத்தி அபராதத்தை கலெக்ட் பண்ணுறது, கிரிமினல் நடவடிக்கை எடுப்பதை உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என்று அறப்போர் சார்பாக முன்வைத்துள்ளோம். தொடர்ந்து போராடுவோம். அறப்போர் தொடரும்.